ஆனந்த சுதாகர் போன்றவர்கள் அந்த வீட்டிலே பாருங்கள், தாய் இறந்து விட்டார், தகப்பன் அந்த மரணச் சடங்குக்கு வருகின்றார். மரணச் சடங்குக்கு வந்தபோது அந்த குழந்தைகள் ஜனாதிபதியை நோக்கி கோரிக்கை விடுக்கின்றார்கள். தந்தையுடன் சென்று ஒரு 11 வயதுக்கு முற்பட்ட சிறார்கள் தந்தையுடன் சென்று பஸ்ஸிலே ஏறுவதற்கு முயற்சிக்கின்றார்கள், சிறைச்சாலை பஸ்ஸிலே. அப்படியான ஒரு ஆனந்த சுதாகருக்கு ஒரு பொது மன்னிப்போ அல்லது அது ரணில் விக்ரமசிங்கே இரக்கம் காட்டவில்லை, மைத்ரிபால சிறிசேன இரக்கம் காட்டவில்லை. அதைத் தொடர்ந்து இப்போது பாட்டியும் இறந்து விட்டார். அந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்காக இந்த பாட்டியும் இறந்து விட்டார். ஆனால் அந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கு எவரும் இல்லை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்திலே இரக்கம் காட்டவில்லை. யோசித்து பாருங்கள், ஜனாதிபதி மேடைகளிலே பேசும்போது சொன்னார், ஒவ்வொரு காணாமல் போனவர்களுடைய குடும்பங்களுடைய நிலைமையினுடைய வேதனையை நான் புரிந்து கொள்கின்றேன், அரசியல் கைதிகளுடைய வேதனையை புரிந்து கொள்கின்றேன். ஒருவர் காணாமல் இறந்து விட்டால் அவர்களுடைய நினைவுகள் அந்த காலப்பகுதியை ஒத்ததாக இடம்பெறுகின்ற கிரியைகளுடன் முடிந்துவிடும். ஆனால் இந்த இடத்திலே காணாமல் போன ஒவ்வொருவருடைய வீட்டிலும் எவர் வந்து கதவை தட்டினாலும் என்னுடைய பிள்ளைதான் வருகின்றானா என்ற ஏக்கம் காணப்படும் என்று. இங்கே அந்த குழந்தையினுடைய மனநிலையை ஜனாதிபதியால் புரிந்து கொள்ள முடியாதிருக்கின்றது என்று சொன்னால் ஜனாதிபதிக்கு இதயம் இல்லையா அல்லது யோசனை இல்லையா, சிந்தனை இல்லையா? ஆனந்த சுதாகர் விடயத்திலே மனிதாபிமானம் காட்டாத அரசாங்கம் சுரேஷலை விடயத்திலே மனிதாபிமானம் காட்டுகின்றது. அடிப்படையிலே சுரேஷலையும் ஆனந்த சுதாகரும் ஒரே சட்டங்களின் வாயிலாகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்தில் கூட பாருங்கள், ஆனந்த விஜயபால பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே சுரேஷலைக்கு சகல சட்டங்களின் அடிப்படையிலே அவருக்கு வீட்டில் இருந்து கொண்டு வந்த உணவை உண்பதற்கும், குடும்பத்தினரை சந்திப்பதற்கும், தொலைபேசியில் உரையாடுவதற்கும் என்று பலதரப்பட்ட வசதிகளை, அவருக்கு மருத்துவ சிகிச்சைகள் எப்படி வழங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் சிறையிலே இருக்கின்ற ஏனைய கைதிகளை காட்டிலும் அதி உத்தம வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர் மீது பாரதூரமான குற்றச்சாட்டு, ஒரு மதத்தின் மீது, ஒரு இனத்தின் மீது திட்டமிட்ட வகையிலே பல நூற்றுக்கணக்கானவர்களுடைய உயிர்களை கொலை செய்வதற்கான திட்டங்களை அனுமதித்தமை வழங்கியமென்ற வாராக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அப்படியான ஒருவருக்கு இந்தளவு சலுகைகள் வழங்கப்படுகின்றது என்று சொன்னால், சாதாரண விடயங்களிலே கைது செய்யப்பட்ட ஆனந்த சுதாகர் போன்றவர்களுக்கு எந்த நீதியும், அவர்களுக்கு எந்த அடிப்படையிலே மனிதாபிமானமும் அரசாங்கத்தினால் காட்டப்படவில்லை. இன்றைய நிலைமையிலே நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், சுரேஷ் செலவிக்கு அவருடைய மனைவியை சிறைக்கு அழைத்து வந்து குடும்பம் நடத்துவதற்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படவில்லையே தவிர அனைத்து அனுமதிகளையும் அரசாங்கம் வழங்கி இருக்கின்றது. அதுவும் கூட வழங்கப்பட்டால் வினோதமாக பார்க்கப்படுவதற்கு இல்லை. அந்த